லக்னோ அணியை தொடர்ந்து கேஎல் ராகுலின் முதுகில் குத்திய டெல்லி அணி. நேற்றோடு டெல்லி அணியின் உறவை முறித்து கொண்ட கேஎல் ராகுல். 15 கோடிக்கு டீல் பேசிய சிஎஸ்கே. உடனே ஓகே சொன்ன கேஎல் ராகுல். நேற்று நடந்த உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த 18வது ஐபிஎல் தொடரில் தங்களுடைய கேப்டன் யார் என்பதை சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் உட்பட 9 அணிகள் ஏற்கனவே அறிவித்துவிட்ட நிலையில் போட்டி தொடங்க இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் டெல்லி அணி மட்டும் கேப்டன் யார் என்பதை அறிவிக்காமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் டெல்லி அணிக்கு கேஎல் ராகுல் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்து வந்த நிலையில் தற்போது யாரும் எதிர்பாராத விதமாக டெல்லி அணிக்கு கேப்டனாக அக்சர் பட்டேலை அந்த அணி நிர்வாகம் நியமித்து இருக்கிறது. அனுபவம் வாய்ந்த மற்றும் முன்னணி வீரருமான கேஎல் ராகுலை டெல்லி அணிக்கு கேப்டனாக நியமிக்காமல் அக்சர் பட்டேலை கேப்டனாக அந்த அணியின் நிர்வாகம் நியமித்து இருப்பது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஐபிஎல் தொடரில் அதிக சதம் அடித்த வீரர்களில் கேஎல் ராகுல் 4 சதங்களுடன் 5வது இடத்தில் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒட்டுமொத்த 17 வருட ஐபிஎல் சீசனில் அதிவேக அரை சதம் அடித்த வீரர்களில் கேஎல் ராகுல் வெறும் 14 பந்தில் அரை சதம் அடித்து 2வது இடத்தில் இருக்கிறார். முதல் இடத்தில் 13 பந்தில் அரை சதம் அடித்து ஜெய்ஸ்வால் இருக்கிறார். மேலும் கேஎல் ராகுல் இதுவரை 2 முறை ஒரு சீசனில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்களுக்கு கொடுக்கப்படும் ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் ஐபிஎல்லில் இதுவரை 132 மேட்சுகளில் விளையாடியிருக்கும் இவர் 37 அரை சதம் மற்றும் 4 சதங்களுடன் 4683 ரன்கள் எடுத்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கேஎல் ராகுல் டெல்லி அணி கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அக்சர் பட்டேலுக்கு கேப்டன் பதவியை அந்த அணியின் நிர்வாகம் கொடுத்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது குறித்து டெல்லி அணி நிர்வாகம் கூறியதாவது: கேஎல் ராகுல் தான் தனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் என்றும் அணியில் சாதாரண வீரராக இருந்து விளையாட விரும்புவதாக கூறி இருந்தார். அதனால்தான் அக்சர் பட்டேல் டெல்லி அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் என்றும் டெல்லி அணி நிர்வாகம் கூறி இருக்கிறது. ஆனால் இது குறித்து கேஎல் ராகுல் இதுவரை எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு லக்னோ அணி நிர்வாகம் தன்னை புறக்கணித்த நிலையில் டெல்லி அணியில் தனக்கு கேப்டன் பதவி கிடைக்கும் என்றே கேஎல் ராகுல் எதிர்பார்த்து இருந்தார் என்றும் தற்போது அவருக்கு பதிலாக அக்சர் பட்டேல் கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருப்பதால் கேஎல் ராகுல் உண்மையில் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருகிறார் என்று அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக கேஎல் ராகுல் டெல்லி அணியை விட்டு வெளியேற முடிவு எடுத்து இருக்கிறாராம். அதே சமயம் கேஎல் ராகுலை நம்ம சிஎஸ்கே அணி 15 கோடிக்கு எடுக்க டீலும் பேசிவிட்டதாம். ட்ரேடிங் விண்டோ மூலமாக கேஎல் ராகுலை நம்ம சிஎஸ்கே வாங்க இருப்பது தற்போது உறுதியாகிவிட்டது என்றும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஎல் ராகுலை ஐபிஎல் அணிகள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.